தொப்பம்பட்டி வடக்கு ஒன்றியம் கரியாம்பட்டி ஊராட்சி வளர்ச்சி மற்றும் சாதனை பணிகள் மொத்த மதிப்பீடு ரூபாய் 11.88 கோடி. மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம், இருப்பிடம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தி ஊராட்சியை தன்னிறைவு பெற்றதாக மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் மதிப்பீடு ரூபாய் 7.21 கோடி. பல மண்பாதைகளை இங்கு தார் சாலைகளாக மாற்றியுள்ளோம். திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அதிகமான தார் சாலைகள் அமைத்திருக்கக்கூடிய ஊர் எங்கள் ஊர் தான். எங்களுடைய 8 கிராமத்திலுடைய உட்கடை கிராம சாலை இணைப்புகளை அனைத்துமே சீரமைச்சு செஞ்சுருக்காரு. தார் சாலை இல்லாத பகுதிகளே இல்லை. புதிய சாலைகள் ரூபாய் 6.81 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலைகள், ஃபேவர் பிளாக் நடைபாதைகள் மற்றும் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கரியாம்பட்டிக்குள்ள ஒரு சந்துங்கோட நீங்கள் மண் பாதையே எதுவுமே இல்லை, அத்தனையுமே சிமெண்ட் ரோடா இல்லையா ஃபேவர் பிளாக்கா எல்லாமே போட்டாச்சு. நிழற்குடை பொதுமக்களின் வசதிக்காக ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடத்துடன் இணைந்து புதிய பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டுள்ளது. நவீன முறையில் இப்போ எங்கள் ஊருக்கு புதிதாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அதில் லைட் வசதி, ஃபேன் வசதி, மக்கள் எத்தனை பேர் வேணாலும் எத்தனை பேர் பயணிக்கணும் அத்தனை பேர் உட்கார்ற மாதிரி பெரிய லெவலில் கட்டியிருக்கிறாங்க. பாதுகாப்பான இருப்பிடம் மதிப்பீடு ரூபாய் 1.90 கோடி. அனைத்து மக்களுக்குமே வீடு இல்லாத மக்களே யாரும் கிடையாது. அனைவருக்குமே இலவச மனை பட்டா கொடுத்து அனைவருக்குமே வீடு வழங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே வீடு கட்டியிருக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்லம் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் நோக்கில் ரூபாய் 1.49 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. 20 வருஷ காலமாக எங்களுக்கு வீடு வாசலில் இல்லைங்க. ஓட்டு வீட்டில் இருந்தவங்க அமைச்சர் இடம் கொடுத்து கலைஞர்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வீடு. எங்கள் வீட்டில் 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. குழந்தைய வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மழை பெஞ்சா ஓடெல்லாம் இடிஞ்சு விழுது, செவரெல்லாம் இடிஞ்சு விழுதுகிட்டு இருந்துச்சு. அமைச்சர் எங்களுக்கு ஒரு லோன் போட்டு கொடுத்து நல்லபடியாக நாங்கள் வீடு எடுத்து இப்போ அந்த வீட்டில் குடியிருக்கிறோம். ஊரை பார்த்துட்டுங்க, வீடுகளாக பழுதடைஞ்சுக்குன்னு சொல்லிங்க, வீடு பராமரிப்பு பண்ணி சொல்லி ஒரு ஸ்கீம் 70,000 ஸ்கீம் இல்லைங்க. எல்லா வீடும் பூரா பராமரிப்பு பண்ணி இதெல்லாம் நல்லா இருக்குது. வீடுக்கு போகிறவங்க கலைஞர் கனவு இல்லம்ங்கிற இதில் 3 லட்சம் ரூபாய் எனக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்து எனக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. சமூக மேம்பாட்டிற்காக ரூபாய் 54.50 லட்சம் மதிப்பீட்டில் நவீன சுகாதார வளாகங்களும், ரூபாய் 19.29 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடைகளும், ரூபாய் 15.41 லட்சம் மதிப்பீட்டில் விவசாயிகளுக்கான கதிரடிக்கும் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் மற்றும் நீர் மேலாண்மை மதிப்பீடு ரூபாய் 95.21 லட்சம். நீர் வளம்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பயப்படுற சூழ்நிலை தான். ஒரு 10 மாதம் தண்ணி இருக்கும், 2 மாதம் தண்ணியே இருக்காது. ரொம்ப சிரமப்பட்டு இருந்த காலகட்டத்தில் இப்பொழுது ஐயா அவர்கள் காவிரியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக எத்தனையோ இடையூறுகளுக்கு பின்பு எங்கள் பகுதிக்கு இன்னைக்கு ஆற்று நீரை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா வீட்டுக்கும் வேணுங்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி வசதி. குடிநீர் விநியோகம் ரூபாய் 40.33 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் பைப்லைன், மோட்டார் உள்ளிட்ட விநியோக பணிகளும், ரூபாய் 10.22 லட்சம் மதிப்பீட்டில் நீர்த்தேக்க தொட்டி புதுப்பிக்கும் பணிகளும் செய்யப்பட்டுள்ளன. டெய்லி எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு சாயந்தரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம். நீர் ஆதாரங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணைகளும், ரூபாய் 12.66 லட்சம் மதிப்பீட்டில் குளம் ஆழ்படுத்துதல் மற்றும் குளியல் படிக்கட்டுகள் அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குளத்தை தூர்வாரி சிறந்த முறையில் தண்ணீர் கொள்ளக்கூடிய அளவை கூட்டி கொடுத்துள்ளார். அதே மாதிரி எங்கள் குளத்துக்கு தண்ணி வருவதற்கான ஏற்பாட்டையும் செய்து தருவதாக கூறியுள்ளார். தூய்மையை பேணி காக்க ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் வடிகால்களும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க ரூபாய் 14.12 லட்சம் பசுமை மரக்கன்றுகளும் நடப்பட்டுள்ளன. காட்சிக்கு ஏரியன் கடுஞ்சொல்ல நல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம்பாங்க. முதல்ல அரசன்கிறவர் பார்க்க முடியணும். அந்த மாதிரி வேறு எந்த பகுதியில் எப்படி இருக்கோ தெரியல. எங்கள் தொகுதியினுடைய ஐயா அவர்களை நாங்கள் எந்த நேரத்தில் போனாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எல்லாத்துடைய குறைகளையும் ஒரு நம்பிக்கையாக கேட்டு அதை உடனே தீர்த்து வைக்கக்கூடியவர். அவர் போகாத கிராமங்கள் எல்லா வழித்தடம் கிடையாது. அனைத்து பகுதியிலையுமே அவருடைய உதவியானது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. தமிழகத்தில் எந்த ஒரு அரசு சலுகைகள் திட்டங்கள் எது வந்தாலும்
முதலில் பயன்படக்கூடிய ஊரில் ஒன்று எங்கள் கரியாம்பட்டி பஞ்சாயத்து. நம்ம அமைச்சருக்காக 6 முறை நம்ம பஞ்சாயத்தில் அவருக்கு ஆதரவு. இந்த முறையில் இன்னும் எப்போ இனி வரும் காலங்களில் நமது உணவுத்துறை அமைச்சருக்கு எப்பவுமே இங்கே ஆதரவு, அவருக்கு முழு ஆதரவு அவருக்கு மட்டும்தான். இந்த முறை நமது ஒட்டன்துறை தொகுதியிலேயே அதிக வாக்கு எண்ணிக்கை பார்த்தா நம்ம கரியாம்பட்டி பஞ்சாயத்து இருக்கும்னு நான் சவால் விட்டு சொல்கிறேன். இந்த தடையும் அவரே வந்து ஜெயிக்கணும், நாங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஐயா அவர்கள் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு உறுதியாக வந்து செய்ப்பார் அப்படிங்கிறது 100% நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் அவர் தான் காட்சிக்கு வருவாருங்க. கட்டாயம் அவர் தான் செய்ப்பார். முதலமைச்சருக்கு நன்றி. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.